காலம் நற்கீர்த்தி உள்ளவரான தீர்க்கசித்தமர் என்ற ரிஷியை போன்றவனாக இருப்பான். கஷ்யப்பர் பூஜிக்க தகுந்த அதிதியானார் அந்த ரிஷி. நினைத்த மாத்திரத்தில் ஓரிடத்திற்கு செல்லக்கூடிய சித்தி வாய்ந்தவராகவும் அவ்வாறே திரும்பி வரக்கூடியவராகவும் அவர் விளங்கினார். எந்த கஷ்யப்பரிடம் படைப்பின் ஆரம்பத்தில் தோன்றிய 7 சூரியர்களும் தோன்றினார்களோ அப்படிப்பட்ட கஷ்யப்பருடைய அதிதியான தீர்க்கசித்தம ரிஷி என்று மேலே கூறப்படுகிறது. தீர்க்கசித்தமர் என்ற ரிஷியோ 7 சூரியர்களுக்கு நாயகரான கஷ்யப்பருக்கு ஒளி வீசும் அதிதியானார் என்ற வாக்கியமும் உள்ளது. கஷ்யப்பர் பஷ்யகராக, அதாவது பார்ப்பவராக ஆகின்றார். ஏனெனில் அனைத்தையும் சூக்குமமான ஞான திருஷ்டியால் பார்க்கிறார் என்பதால் இனி 8 விதமான மூர்த்திகளை உடைய அக்னியின் பெருமை கூறப்படுகிறது. அக்னியே, எங்கள் செயலால் உண்டான செல்வத்தை அனுபவிப்பதற்கு நல்ல மார்க்கத்தில் எங்களை அழைத்துச் செல்ல வேண்டும். தேவனே, எல்லா எண்ணங்களையும் தாங்களே அறிந்தவர். மறைந்திருந்து கெடுக்கும் பாவத்தை எங்களிடமிருந்து விலக்கி அழித்து விடுவீராக. உமக்கு நிறைவாக நமஸ்கார வச்சனங்களை சமர்ப்பித்து பூஜிக்கிறோம் என்பதாக உள்ளது. மேலும்